Good morning children. Today we are going to see about forest and its importance. Forests are an important component of our environment and are dominated by microorganisms, flowering plants, shrubs, climbers, dense trees and provide a vast habitat for wild animals. So forest is an important part of our environment. Environment ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்னு பார்த்தீங்கன்னா எதுனா ஃபாரஸ்ட் தான். They are dominated by, so they are present, they are containing the microorganism. Microorganism means nitrogenous bacteria, fungi, இது மாதிரி வந்து மைக்ரோஆர்கானிசம் வந்து இருக்கும். தென் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஷப்ஸ்னால் வந்து மீடியம் சைஸ்டு பிளான்ட்ஸு. தென் கிளைம்பர்ஸ்னால் வந்து கொடி. தென் டென்ஸ் ட்ரீஸ், அடர்த்தியான மரங்கள் இருக்கும். Then also they can provide the habitat for wild animals. They containing the wild animals also. Forests also contribute to the economic development of our country. So நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ணுறது ஃபாரஸ்ட் தான். Then forest are vital for human life. It is a source for a wide range of renewable natural resources. ஸோ இங்கே வைட்டல்னா இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன் லைஃப். ஹியூமன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எது வந்து இம்பார்ட்டண்டான ரோல் வகிக்குதுன்னா ஃபாரஸ்ட்டு. ஸோ it is a renewable natural resources. They provide wood, food, fodder, fiber and medicine. ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து என்னென்ன கிடைக்குது? வுட்டு கிடைக்குது, ஃபுட்டு கிடைக்குது. தென் ஃபோடர்னா தட் இஸ் ஃபுட் ஃபார் கேட்டல், ஆட்டு மாடுகளுக்கு தீவனம் சொல்கிறாங்க அது. தென் ஃபைபர், நெக்ஸ்ட் மெடிசன்ஸ், இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்குது. ஃபாரஸ்ட் ஆர் மேஜர் ஃபேக்டர் ஆஃப் என்விரான்மெண்டல் கன்சர்ன். என்விரான்மெண்டல் கன்சர்ன்னா அதாவது சுற்றுச்சூழ்நிலையை பாதுகாக்கிறதுல வந்து ஃபாரஸ்ட் ஒரு மேஜர் கன்சர்ன், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. தே ஆக்ட் ஆஸ் கார்பன் சிங்க், ரெகுலேட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், increase rainfall, reduce global warming, prevent natural hazards like floods and landslides. So it acts as a carbon sink. Carbon sink na lowers the concentration of carbon dioxide from the atmosphere. அதாவது வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை plants வந்து they are taken for photosynthesis. So like that they are act as a carbon sink. ஸோ அது மாதிரி வந்து அது கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம்னா கார்பன் சிங்க்குன்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ ரெகுலேட் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறதுனால டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணி நம்மளுக்கு நல்ல வந்து மீடியம் டெம்பரேச்சர் கொடுக்குது. இது மாதிரி வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரெகுலேட் பண்ணுது. தென் இன்க்ரீஸ் ரெயின்ஃபால், மழையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுது. ரெடியூஸ் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் மீன்ஸ் பூமி வந்து வெப்பமாகுது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து அதிகமாச்சுன்னா தி எர்த் பிகம்ஸ் வார்மிங், தட் இஸ் குளோபல் வார்மிங். அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எடுத்துன்னா இந்த குளோபல் வார்மிங் வந்து ரெடியூஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ட் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் லைக் ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ ஃப்ளட்டு, வெள்ளம் வர்றதை தடுக்குது. தென் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் நிலச்சரிவு வருது இல்லையா, அதை வந்து ஃபாரஸ்ட் வந்து தடுக்குது. Protect wildlife and also act as catchment for water conservations. They are giving the protection for the wild animals. Wild animals வந்து protect, அதுக்கு வந்து habitat, வாழ இடத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாத வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ணுற ஏரியாவாக இருக்குது, வாட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஏரியாவாக, கேட்ச்மெண்ட் ஏரியாவாக இருக்குது. Then they also play a vital role in maintaining the ecological balance. Ecological balance maintain பண்ணுறது. What is mean by ecological balance means, for example நம்ம ஆல்ரெடி வந்து லோயரில் வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் செயின் எடுத்தோன்னா ஃபார் ப்ரொடியூசர் கிராஸ். ஸோ அப்போ அந்த கிராஸஸ் சாப்பிட்றது ஒரு அனிமல் வந்து ஹெர்பிவோர் பார்த்தீங்கன்னா டீர் சாப்பிட்ற அனிமல் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ். அப்போ ஃபாக்ஸு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா லயன். இப்போ இதில் ஏதாவது ஒரு அனிமல் டீர் இல்லை கிராஸ் இல்லைன்னா அந்த டீருக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்காது. அப்போ அந்த டீரும் அழிஞ்சு போயிடும். தென் அப்போ டீர் இல்லைன்னா ஃபாக்ஸுன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு இருக்காது, அது அழிஞ்சு போடுறது. மாதிரி வந்து அதெல்லாம் அழியாமல் வந்து மெயின்டைன் பண்ணுறது. கிராஸ் இருந்தால் தான், பிளான்ட்ஸ் இருந்தால் தான் வந்து என்ன செய்யும், அந்த அனிமல்ஸ் ஃபுட் செயின் வந்து கண்டினியூட்டி ஆகும். ஸோ அது லைக் தட் தே கேன் மெயின்டைனிங் த எக்காலஜிக்கல் பேலன்ஸ். ஃபாரஸ்ட் வந்து எக்காலஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் யூ சி deforestation and its effects. ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பேன். வாட் இஸ் மீன் பை deforestation? Cutting down trees.
Deforestation is the destruction of large areas of forest. So what is mean by deforestation means destruction of large areas of forest. Forest வந்து பெரிய அளவில் இருக்கிற ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்கிறது, டிஸ்ட்ரிக்ஷனை அழிக்கிறது என்ன சொல்கிறோம், deforestation. This happens for many reasons like intensive agriculture. இது எதனால் வந்து நம்ம deforestation செய்யும் ஃபாரஸ்ட்டை அழிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர், தட் இஸ் கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சர், முழுசாக நம்ம விவசாயம் செய்ய போகிறோம், அதுக்காக வந்து என்ன செய்கிறோம், ஃபாரஸ்ட்டை அழிக்கிறோம். தென் அர்பனைசேஷன், அர்பனைசேஷன்னா வந்து நகரமயமாக்குறது, பெருசாக வீடு கட்ட போகிறோம், ஃப்ளாட் போட போகிறோம், அதுக்காக வந்து நகரமயமாக்கிறதுக்காக காடுகளை அழிக்கிறோம். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், ரோட்ஸ், டேம் கட்டுறதுக்காக, ரோடு போடுறதுக்காக, தென் பில்டிங்ஸ்க்காக அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக என்ன செய்கிறோம், we are destroying the forest. தென் hydroelectric projects, hydroelectric projectsனால் வந்து கரண்ட் வந்து அந்த வாட்டர்லேருந்து கரண்ட் இருக்குதுன்னா ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், அதை வந்துன்றதுக்காக ஃபாரஸ்ட்டை அழிக்கிறாங்க. தென் ஃபாரஸ்ட் ஃபயர், நேச்சுரலாக வந்து நடக்கிற ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்னால வந்து ஃபாரஸ்ட் வந்து அழியுது. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின் அண்ட் ஃபாரஸ்ட் ரோட்ஸ், ஸோ ஃபாரஸ்ட்லேயே மவுண்டெயின் ரோட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஃபாரஸ்ட்டை அழிக்கிறது. இது மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டை வந்து இந்த காரணத்துக்காக வந்து அழிக்கிறாங்க. It is a threat to the economy, quality of life and future of the environment. ஸோ இதில் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய இந்த மாதிரி காடுகளை அழிக்கிறதுனால நம்மளுடைய எக்கனாமி, பொருளாதாரமும், நம்மளுடைய லைஃபுடைய குவாலிட்டியும், நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்ம ஃபியூச்சர் ஆஃப் த என்விரான்மெண்ட்டும் வந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது. India is losing about 1.5 million hectares of forest cover every year. ஸோ ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து அப்போ இந்தியா எவ்வளோ பரப்பு வந்து அந்த காடுகளை இழக்குதுன்னா, they are losing the 1.5 million hectares வந்து அந்த பரப்பளவு காடுகளை வந்து இந்தியா இழக்குது. நெக்ஸ்ட் யூ சி மோர் டு நோ சிப்கோ மூமெண்ட். Chipko movement was a non-violent agitation in 1973 that was aimed at protection and conservation of trees. ஸோ வந்து இந்த சிப்கோ மூமெண்ட் வந்து நான்-வயலண்ட் மூமெண்ட்னா அகிம்சை வழியில் வன்முறை இல்லாமல் வந்து காடுகளை பாதுகாக்கிறதுக்காக துவக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது சிப்கோ மூமெண்ட். எந்த இயர் 1973 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. The name of the movement Chipko comes from the word embrace. இந்த வேர்டு வந்து எதில் இருந்து வந்ததுன்னா, சிப்கோன்ற வேர்டு எதிலிருந்து வந்ததுன்னா embrace, coming from the word embrace. embraceனா hug, அதாவது தழுவுதல் அர்த்தம். As the villagers hugged the trees and encircled them to prevent them from being cut. ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கிராம மக்கள் வந்து அந்த மரங்களை வெட்டாமல் அதை சூழ்ந்து கட்டி தழுவி நின்றபடி இருந்ததுனால அந்த எம்ப்ரேஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து அந்த சிப்கோன்ற வேர்டு வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அண்ட் என்சர்க்கிள் தம் டு ப்ரிவென்ட் தம் ஃப்ரம் பீயிங் கட், எதுக்காக அந்த மரங்களை வெட்ட விடாமல் அவங்க தடுத்து சுற்றி நின்று தடுத்தாங்க. த மூமெண்ட் ஒரிஜினேட்டட் இந்த சமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், நவ் உத்தரகாண்ட். இந்த சிப்கோ மூமெண்ட் எங்கே தோன்றுச்சுன்னா வந்து உத்தரப்பிரதேசம், அந்த உத்தரப்பிரதேசத்தில் தோன்றுச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறோம், உத்தரகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிப்கோ மூமெண்ட் அச்சீவ்ட் a major victory in 1980 with a 15-year ban on cutting trees in the Himalayan forest. ஸோ இந்த சிப்கோ மூமெண்ட்டுடைய அச்சீவ்மெண்ட், அதாவது மேஜர் விக்டரின்னா அவங்களுடைய விக்டரின்னு பார்த்தோம்னா, ஹிமாலயன் ஃபாரஸ்டில் வந்து 15 இயர்ஸ்க்கு வந்து அந்த காடுகளை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணாங்க, தடை செஞ்சாங்க. அதுதான் வந்து இந்த சிப்கோ மூமெண்ட்டுடைய மிகப்பெரிய ஒரு விக்டரின்னு சொல்லலாம். எந்த ஆண்டுனா 1980 அவங்க ஒரு விக்டரியாக இருந்தது, இந்த மூமெண்ட்டுக்கு இது ஒரு விக்டரியாக இருந்தது. நெக்ஸ்ட் யூ சி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். அது மாதிரி இப்போ டீஃபாரஸ்டேஷனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ், என்னென்ன விளைவுகள். Deforestation gives rise to ecological problems like floods, droughts, soil erosion, loss of wildlife, extinction of species, imbalance of biogeochemical cycles, alteration of climatic condition and desertification. So deforestation ecological problems like flood varum,
வெள்ளம் வரும், வறட்சி வரும் drought, then soil erosion மண்ணரிப்பு ஏற்படும், next loss of wildlife அந்த அனிமல்ஸ்க்குடைய ஹேபிட்டேட் இருக்காது, then extinction of the species வந்து உயிரிகள் வந்து அழிஞ்சு வரும், then imbalance of biogeochemical cycles வந்து 9th standardல படிச்சிருப்பீங்க. நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள் இதெல்லாம் வந்து பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உயிரியில் வந்து கார்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உயிரி வந்து இறந்து போனால் அது சாயிலுக்கு போகுது, தென் சாயிலேருந்து பிளான்ட்டுக்கு போகுது, தென் திருப்பி வந்து பிளான்ட்லேருந்து திருப்பி வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கு வருது. இது மாதிரி வந்து இந்த கண்டினியூஸாக வந்து இந்த ரொட்டேஷன் வந்து நடக்குது. இப்போ வந்து அந்த பிளான்ட்டு இல்லைன்னா அது வந்து அந்த உயிரிக்கு திருப்பி கிடைக்காது அந்த கெமிக்கல்ஸ். ஓகே, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் வந்து இம்பேலன்ஸ் வருது. தென் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்டிஷன், ஃபாரஸ்ட் இல்லைன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். இட் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். அப்போ வந்து என்ன ஆகணும், குளோபல் வார்மிங் ஏற்படும். தென் டெசர்டிஃபிகேஷன்னா வந்து த எர்த் பிகம்ஸ் டெசர்ட். ஓகேவா, பாலைவனமாக மாறிடும். தென் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், ஹவு டு ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட். அப்போ எப்படி வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கலாம். India has an area of 752.3 lakh hectare classified as reserved forest and 215.1 lakh hectare as protected area forest. So, இப்போ இந்தியாவுடைய இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 752 lakh ஹெக்டேரை வந்து என்னவா சொல்லியிருக்குன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக சொல்லியிருக்கோம். அண்ட் 215.1 lakh ஹெக்டேரை வந்து என்னவா சொல்லியிருக்குன்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். வாட் இஸ் மீன் பை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னா, here the human activities are totally banned. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து டோட்டலாக வந்து இங்கே பேன் பண்ணியிருப்பாங்க, யாருமே உள்ள எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். இங்கே வந்து எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ட்ரீஸ் இருக்கும், சாண்டல்வுட் அது மாதிரி வந்து ட்ரீஸ் வந்து இருக்கும். பட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா இங்கே வந்து மீடியமான ட்ரீஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அலோடு ஒன்லி த ட்ரைப்ஸ், அங்கே இருக்க மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து என்னன்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போகலாம். த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். The important measures taken for conservation of forest are as follows. அப்போ எப்படி வந்து அந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும், நம்ம என்னென்ன வந்து மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃபாரஸ்டேஷன். Afforestation means planting trees. Activities for afforestation program Van Mahotsav includes planting and protecting trees with multiple uses which help in restoration of green cover. So Van Mahotsav என்ன சொல்லணும்னா ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இது எந்த மந்த் சொல்லுவாங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல் வன் மஹோத்சவ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காகனா தட் இஸ் தி பிளான்டிங் த ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ த ப்ரொடெக்டிங் த ட்ரீஸ். நிறைய ட்ரீஸ் நடணும், அதே சமயம் என்ன செய்யணும், அந்த ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுடைய க்ரீன் கவர் ஏரியாவை ரீஸ்டோர் பண்ணணும். அது அதிக அளவு பசுமையாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்ட்டு வந்து தூண்டுறதுக்காக இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தினாங்க. தென் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் ஷுட் பி கர்டைல்டு. அது மாதிரி வந்து மரத்தை அழிக்கிறதும் வந்து என்ன செய்யணும்னா கர்டைல்டுனா குறைக்கணும். மரத்தை அழிக்காமல் நம்ம மரங்களை அதிகமாக வளர்க்கணும், அதை பாதுகாக்கணுன்றது தான் இதனுடைய எய்ம். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். இட் ஷுட் பி அண்டர்டேக்கன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பப்ளிக். ஸோ இது என்ன செய்கிறாங்கன்னா பப்ளிக்கோட ஹெல்ப்பால் வேறு ஒரு பெரிய அளவில் இடத்துல லார்ஜ் ஸ்கேலில் they can be undertaken and utilization of the common land to produce firewood, fodder and timber for the benefit of the rural community. rural community na the கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கிறதுக்காக, அதாவது ஃபயர்வுட்டு, ஃபோடர், டிம்பர், மரங்கள், மரச்சாமான்கள், இதெல்லாம் ஃபோடர்னா ஃபுட் ஃபார் கேட்டல், இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு லார்ஜ் ஸ்கேல் பெரிய இடத்துல வந்து அவங்க வந்து மரங்களை வளர்த்து அங்கேருந்து மரங்களை எடுத்துக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா அவங்க காட்டுக்கு போக தேவையில்லை. அவங்க இந்த ஃபயர்வுட்டுக்கோ ஃபோடருக்கோ டிம்பருக்கோ அவங்க காட்டுக்கு போக தேவையில்லை. அதனால் வந்து என்ன ஆகுனா அங்கே போய் வந்து அங்கே இருக்கிற அந்த பழங்குடி மக்கள், அதாவது ட்ரைப்ஸை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களும் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டும் வந்து எதுவும் பாதிக்கப்படாது. This relieves pressure on existing forest and to safeguard future of tribals. So இது மாதிரி வந்து tribals உடைய future வந்து பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ். எப்படி வந்து ஃபாரஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணுறது, அதாவது சட்டங்கள் மூலமாக த்ரூ த லாஸ் மூலமாக.
adopting the stringent laws and policies to conserve and protect forest are through. ஸோ எப்படி வந்து ஃபாரஸ்ட்டை வந்து இது பண்ணுறதுன்னா ஸ்ட்ரிக்னன்ட் லாஸ், ஸ்ட்ரிக்ட் லாஸ், ஓகேவா, ஸ்ட்ரிக்டாக வந்து சட்டங்கள் இயற்றுறது மூலமாகவும், தென் த பாலிசிஸ், பிளான்ஸ் மூலமாகவும் என்ன செய்யலாம், டு கன்சர்வ் த ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறது எப்படின்னா த்ரூ த லாஸ். என்னென்ன லாஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. இந்த நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி எந்த இயர் வந்து எடுத்துருந்தாங்கன்னா 1952 அண்ட் 1988 வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து எந்த இயர் 1980. இந்த லாஸ் மூலமாக என்ன செய்யலாம்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து யாரையும் அலோவ் பண்ணாமல் அப்படியே போனாலும் அங்கே இருக்கிற வந்து பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறது தான் இந்த லாஸுடைய மெயின் எய்ம். See children, this is your today's homework. Okay, write the assignment, send it to me. Thank you children, have a nice day.